தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்மள பலரும் ஆப்பிள் ஆரஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கொய்யாப்பழத்துக்கு கொடுக்கறதில்ல. உண்மையை சொல்லணும்னா நெல்லிக்காய்க்கு அடுத்தபடியாக அதிக வைட்டமின் சி நிறைந்த பழம் கொய்யா. 100 கிராம் கொய்யால கிட்டத்தட்ட 222 மில்லிகிராம் அளவு வைட்டமின் சி இருக்கு. அதுவே நல்லா பழுத்த கொய்யா பழத்துல 245 இருந்து 305 மில்லிகிராம் அளவு வைட்டமின் சி இருக்கு. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஆரஞ்சை விட 4 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இந்த கொய்யால நிறைஞ்சிருக்கு. இந்த கொய்யா பழத்தில் சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த அமிலங்கள் ரத்தத்தில் கலந்து வயிற்று வலி, செரிமான கோளாறு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. வயிறு மந்தமாக இருக்கு, பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த கொய்யா பழம் சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும், வயிறு மந்த நிலையும் சரியாகும். கொய்யா பழத்தில் லைகோபின், குவெர்சிட்டின் மற்றும் பாலிஃபினால்கள் அடங்கியிருக்கு. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு நம்முடைய உடம்புல புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்க உதவுது. கொய்யா பழத்தை தினமும் சாப்பிடுவதால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோட அளவை சமநிலையா வச்சிருக்க உதவுது. ஸோ அதனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். பிபி இருக்கிறவங்க தினமும் கொய்யாப்பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள்ல கொய்யாப்பழம் ரொம்பவே முக்கியமானது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராம தடுக்க உதவும். இது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும். கொய்யால வைட்டமின் B3, வைட்டமின் B6 நிறைஞ்சிருக்கு. இது மூளையில ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், மூளையின் செயல்திறனையும் அதிகரிக்கும். கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை ஜூஸ் செய்து அடிக்கடி குடித்து வந்தா கருவளையம் கொஞ்சம் கொஞ்சமா மறையும், சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். கொய்யாப்பழம் ஒரு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவு. அதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை அதிகரிக்காது. ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை தாராளமாக சாப்பிடலாம். நம்முடைய உடம்புக்கு தேவையான நார் சத்துல 12% ஒரே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே கிடைச்சிரும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டா செரிமான கோளாறுகள்ல இருந்து விடுபடலாம். உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக கொய்யாப்பழத்தை உங்களுடைய டயட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கடி கொய்யாவை சாப்பிட்டு வந்தா ஆண் மற்றும் பெண் மலட்டுத்தன்மை நீங்கும். ஸோ அதனால தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவதை பழக்கமாக வச்சுக்கோங்க.